வெல்கம் டு நம்ம வீட்டு திரை. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷன்ல ஆதித்யா பாஸ்கர், அஸ்வின் குமார், MS பாஸ்கர், பிரியா பவானி சங்கர், ரக்ஷன், தம்பி ராமையா மற்றும் பலர் நடிச்சு ஜனவரி 23 தியேட்டர்ல ரிலீஸ் ஆன சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட கதை போன பார்ட் மாதிரியே இந்த பார்ட்லயும் வேற ஒரு டைரக்டர் அதே ப்ரொடியூசர்கிட்ட ஒரு 4 கதையை சொல்றாப்ல. 1 ஃபேன்ஸ்க்கான கதை, 2வது இடம் பொருள் ஏவலுக்கான கதை, 3வது ட்ரூ லவ்க்கான கதை, 4வது அந்த ப்ரொடியூசருக்கான கதை. ஃபேன்ஸ்க்கான கதையில ஒரு செலிபிரிட்டிக்கு ஃபேன்ஸா மட்டுமே இருந்து இல்ல வெறியர்களா மட்டுமே இருந்து தங்களோட வாழ்க்கையை தொலைக்கிறவங்களுக்கான ஒரு அறிவுரையா தான் அந்த கதையை சொல்லியிருந்தாங்க. அந்த கதையை சொல்றதுக்காக 2 பெரிய ஹீரோஸை ரெஃபரன்ஸா எடுத்திருக்காங்களே தவிர்த்து அது பர்டிகுலரா அவங்களுக்கான கருத்து மட்டும் கிடையாது. இது பொதுவான கருத்து தான். கண்டிப்பா அது எல்லா வெறியர்களுக்குமே பொருந்தும். இன்ஷியலா அந்த பர்டிகுலர் ஃபேன்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் லேட்டரா இது அவங்களுக்கான கருத்து மட்டும் கிடையாது, பொதுவான கருத்து அப்படின்னு சொல்லும் போது அந்த டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ஹர்ட்ஃபுல் ஆகும். அதுக்கு காரணம் ஒண்ணு, நீங்க இந்த தப்பை பண்ணியிருப்பீங்க இல்ல பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம பண்ண தப்புன்னு சுட்டி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா அது உரைக்க தான் செய்யுது. பட் அதை ரெக்டிஃபை பண்ணிப்போமா அப்படின்னு கேட்டா அது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து. இல்ல நான் திருந்திட்டேன். ஜஸ்ட் ரிங்டோன் மட்டும் தான். எனக்கு இந்த கதையில ரொம்ப பிடிச்சிருந்தது MS பாஸ்கர் சாரோட பெர்ஃபார்மன்ஸும் அவர் பேசுற டயலாக்ஸும் தான். நார்மலான டைலாக்ஸே பிரிச்சு மேய்ஞ்சிருவாப்ல. வேற டைலாக்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. மனுஷன் அப்படியே கொளுத்தி விட்டாப்ல பெர்ஃபார்மன்ஸ்ல. அதே மாதிரியே அந்த கதையோட கிளைமேக்ஸ்ல இவங்களெல்லாம் திருத்த முடியாது அப்படின்ற பாணியிலேயே முடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கதையை அவங்க சொன்ன விதம், அதுக்குள்ள நம்மளை கொண்டு போன விதம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தான் இருக்கு. ஒரு 3 பேரை கடத்திருக்கிறாங்க. ஏன் கடத்திருக்கிறாங்க, எதுக்கு கடத்திருக்கிறாங்கன்ற ஒரு கியூரியாசிட்டியோ ஒரு இன்ட்ரெஸ்டோ எதுவும் கிரியேட் ஆகல. ஒரு மாதிரி ஃபிளாட்டா தான் டிராவல் ஆகுது. லேட்டரா நம்ம MS பாஸ்கர் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகவும் அந்த கருத்து கூடயும் கனெக்ட் ஆனாலும் ஆரம்பத்துல இந்த கதை கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஈவன் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அதை சொன்ன விதம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தான் இருக்கு. அடுத்து இந்த இடம் பொருள் ஏவலுக்கான கதையில காலம் மாற ஒரு சில மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழதான் செய்யறாங்க. அதை இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே இன்னைக்கு ஒருத்தர் உனக்கு பூமரா தெரிஞ்சா நாளைக்கு நீ வேற ஒருத்தருக்கு பூமரா தெரிவ அப்படின்றதையுமே என்டர்டெய்னிங்கா சொல்லியிருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியமா ஒரு பொண்ணு பாக்குற படலத்துல ஒருத்தர் பண்ற தப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துல சுட்டி காமிச்சு பேசியிருப்பா. அதை ஒரு செட் ஆஃப் குரூப் ரசிப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் குரூப் பீப்புள் அப்படியே உருனே உட்காந்துருப்பாங்க. லேட்டரா அந்த பொண்ணு அங்க ரியாக்ட் பண்ணதுல என்னென்ன தப்பு பண்ணியிருக்கா அப்படின்றத அவளுக்கு புரிய வச்சிருப்பாங்க. அதை ரியலைஸும் பண்ணுவா. அந்த இடத்துல இந்த ஆப்போசிட் குரூப் இதுதான்டா சூப்பர்ரா அப்படின்னு கைத்தட்டி விசில்ல அடிப்பாங்க. அடுத்த சீன்லயே டேய் இப்பயும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க பாடுறா, நாங்க இந்த கருத்தை பொண்ணுக்கு மட்டும் சொல்லலடா, பசங்களுக்கு சேர்த்தா சொல்றோம், எல்லாருக்கும் தான்டா பொருந்தும், உனக்கும் தான்டா பொருந்தும், இடம் பொருள் ஏவல்ன்றது எல்லாருக்கும் தான்டா பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த கைத்தட்டினவன் பூரா திகச்சு போய் ஒரு மாதிரி சங்கடத்துக்கு உள்ளாயிரான். ஐயோ நம்மளும் சேர்த்தான் சொல்லியிருக்காங்க, இது தெரியாம நம்ம ரொம்ப குஷி ஆயிட்டோமே அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள போயிடுவாங்க. இப்படி ஆடியன்ஸ் அங்கங்க டீஸ் பண்ணி இந்த கதையை சொல்லியிருந்தது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த கதை என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. என்ன இதுலயுமே அதே பிரச்சனை தான். ஆரம்பத்துல இந்த கதையை சொன்ன விதம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தான் இருக்கு. அதுக்கு காரணம் அந்த கார் கான்வர்சேஷனு, அப்புறம் அந்த ஹோட்டல் கான்வர்சேஷனு, அப்புறம் அந்த மொட்டை மாடியில அந்த பொண்ணு பேசிக்கிறது, இப்படி அந்த ஸ்டேஜிங் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. பட் லேட்டரா அந்த பொண்ணு பாக்குற படம், அந்த பர்த்டே பார்ட்டி, இந்த சீனுக்குள்ள வந்த பிறகு செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கு. அவங்க சொல்ல வந்த கருத்துமே நீட்டா கன்வே ஆச்சு. அடுத்து அந்த ட்ரூ லவ்க்கான கதையில இந்த காலகட்டத்துல ட்ரூ லவ்வே இல்லையா அப்படின்னு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு காலம் கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு டேய் எப்படிலாம் இல்லடா ட்ரூ லவ்ன்றது எல்லா காலத்திலயுமே இருக்கு அப்படின்றத அவனுக்கு புரிய வைக்கிறா. அதுதான் அந்த கதை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த கதை பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா விக்னேஷ் கார்த்திக் எடுத்த அடியே படத்தோட ஒரு அடிஷ்னல் வெர்ஷனை எடுத்து உருவி இதுல சொருவன மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. காலம் கடந்து பேசுற இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஒரு கியூரியாசிட்டி ஆரம்பத்துல கிரியேட் ஆச்சு. அப்புறம் லேட்டரா ஒரு மாதிரி ஃபிளாட்டா தான் போச்சு. அங்கங்க சிரிப்பு வந்துச்சு. முக்கியமா இது ஒரு ஃபிக்ஷன்னா என்னன்னா, ஒரு பாலடைஞ்ச வீடு 25 வருஷமா அந்த செவுத்துல பெயிண்ட் அடிக்காம ஓவியம் இன்னும் அங்க இருக்கிறதுன்றது அதை லாஜிக்கா பாக்குறதா இல்ல மேஜிக்கா பாக்குறதான்னு தெரியல. பட் எமோஷன் ஒன்று கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அங்க லாஜிக்கு கண்டிப்பா ஒரு ரோல் பிளே பண்ணும்.
அடுத்து முக்கியமா இந்த கதையில வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு. அதனாலயோ என்னமோ எனக்கு இந்த படம் ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவன் தோ அந்த ட்விஸ்ட் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியலனாலும் ஒரு மாதிரி ட்விஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இந்த இந்த ஒரு பர்டிகுலர் கதை. அதுவும் கிளைமேக்ஸ் கிட்டலாம் ஒரு 2-3 ட்விஸ்ட்லாம் வரும். அந்த இடத்துக்கு ஒரு ஹை மொமெண்டா இருந்தாலும் அது பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து அந்த ப்ரொடியூசருக்கான கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன பிளாட்டு. அதுவுமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். அதை இங்க வந்து அப்படியே வேற மாதிரி ஒரு விஷயமா நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அவங்க அதை சொன்ன விஷயம், அதை சொன்ன விதம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல. அது நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும். ரொம்ப நேரம் அதை வந்து ஹோல்டு பண்ணவும் மாட்டாங்க. அந்த சர்ப்ரைஸை இன்ட்ரோவிலே உடைச்சிருவாங்க. அது அந்த உடையிற மொமெண்ட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கான கொடுக்கக்கூடிய அந்த கன்க்ளூஷனா இருக்கட்டும், அதை வந்து ரிவீல் பண்ற விஷயமா இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்டிவிஸ் படத்தில் நடிச்சிருந்தா எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பிரியா பவானி சங்கர் ரொம்ப அழகா இருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆதித்யா பாஸ்கர், ரக்ஷனு, அஸ்வின் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. விஷுவல்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த ஹாட்ஸ்பாட் டூ மச், ஹாட்ஸ்பாட் 1 அளவுக்கு இல்லைனாலும் நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க.